இந்த வீடியோவில் வந்து லேட் புல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்க்க என்னை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லேட் புல்லன் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிகின் நெக், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டு. 2 கோயினுமே மாஜா தான் உங்கள் லேட்டுக்கு. ரெண்டுமே உங்கள் சிமிலராக உங்கள் லேட்டை தான் ஆக்டிவேட் பண்ண போகுது. ஆனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் லேட் புல்லுன்னு எடுத்துக்கோங்க. பிகின் நெக் வேணாம். நீங்கள் பிகின் நெக் போடும்போது ஒரு ரெப்பு போடும்போது உங்கள் நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ரெண்டாவது வந்து உங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகும். ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது இல்லை, உங்கள் ரொட்டேட்டர் கப் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து உங்கள் ஷோல்டரில் மொபிலிட்டி இல்லாமல் இருக்கும். அப்படி ரெண்டுமே இருந்தால் நீங்கள் பிகின் நெக் போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. மொபிலிட்டியே இல்லாமல் ரொட்டேட்டர் கப் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் பிகின் நெக் போட்டு உங்கள் ஷோல்டர் இன்ஜுரி ஆகிக்காதீங்க. இன்னொன்று வந்து ஃபிட்னஸில் வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே வேஸ்ட்டு, எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே கெத்துன்னு இல்லை. எல்லா ஒர்க் அவுட்டுமே மாஜா தான். உனக்கு ஒன்று ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆகணும் இல்லை, உனக்கு ஒன்று ஒர்க் ஆகணும் அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகக்கூடாதுன்னு இல்லை. இன்னொன்று வந்து பிகின் த பார்பல் ப்ரெஸ், அது வந்து ஒரு மாஜா ஒர்க் அவுட் தான். அது எதனா ஒரு கோயினை வந்து எதுவுமே மொபிலிட்டி ரொட்டேட்டர் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போடுவான். அந்த கோயினுக்கு ஷோல்டர் வலிக்கும், அவன் அப்படியே அதை விட மாட்டான். அந்த கோயினை போய்ட்டு இன்னொரு 10 கோயினை கிட்ட சொல்லுவான். அது ஒரு 10, இன்னொன்று 10 ஆகும். அதனால் எல்லா ஒர்க் அவுட்டுமே மஜா தான். இன்னொன்று வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட் சூஸ் பண்ணாலும் அதை ப்ராக்ரஸ் பண்ண முடியுமா பாருங்கள். ப்ராக்ரஸ் பண்ண முடியாத ஒர்க் அவுட்டை எடுத்து போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி ஃப்ரீக்ஸ்.